முதல்ல வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, மனைவிகள் கணவன்மார்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொன்னோம். செக்ஸ் வந்து ஆண்களுக்கு ரொம்ப இன்றியமையாதது. செக்ஸு தான் அவங்கள ஆண்கள்னு உணர செய்யக்கூடியது. அதனால் அதை பெண்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக, எப்பெல்லாம் சாத்தியமோ அப்போல்லாம் எஸ் சொல்லுங்கள். செக்ஸுக்கு நோ சொல்லாதீங்க. முடிந்த வரைக்கும் எஸ் நீங்கள் சொல்கிறது தான் உங்களுக்கு உங்கள் 2 பேருடைய உறவுக்கான ஆரோக்கியம். அது ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் ஒய்ஃபுக்கு நான் 6 மந்த் ஆகுது சார் மேரேஜ் ஆகி. சரிங்க. இது டேட்டு மட்டும் ஒய்ஃபுக்கு தள்ளி போயிட்டுருக்கு சார். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, சத்தமாக கேட்கல சார். டேட்டு மட்டும் தள்ளி போயிட்டுருக்கு சார். சரி. ஒன்றும் கன்சீவ் ஆகலை சார். என்ன பிரச்சனை தெரியல சார். இப்போது கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 7 மந்த் ஆகுது சார். மந்த் அதுங்களை ஏன் ஒரி பண்ணுறீங்க? 7 மாதம் தானே ஆகுது. ஆமாம் சார். 1 வருடம் வரைக்கும் பொறுத்துருங்க. டெய்லி செக்ஸ் வச்சுக்கோங்க. 1 வருடத்துலேயும் கர்ப்பம் ஆகலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் மருத்துவரை அணுகுனீங்கன்னா உங்கள் 2 பேரையும் பரிசோதனை பண்ணிவிட்டு 2 பேருக்குமான டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க. சரிங்க சார். உங்களுக்கு விந்து டெஸ்ட் எடுப்பாங்க. அவங்களுக்கு சில செக்ஸ் வச்சுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார் உடம்புக்கு? இது எந்த பிரச்சனையும் வராது. அதனால் பல நன்மைகள் தான் இருக்குது. வணக்கம். அப்போது 2 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஆண்களுக்கு செக்ஸுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது, எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் எஸ் சொல்லுங்கள், நோ சொல்லாதீங்க. மூன்றாவது, இல்லை ஒரு கட்டத்தில் நோ சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிக்கல் இருந்தால் மூஞ்சில் அடித்தா மாதிரி நோ சொல்லாதீங்க. முதல்ல வந்து உண்மையான காரணங்களை தெளிவாக சொல்லுங்கள். 2 விஷயங்களோட நீங்கள் நோ சொல்லணும். ஒன்று, உண்மையான ஜெனுவின் காரணம் என்ன, பொய் சொல்ல வேண்டாம். உண்மையான காரணம் என்னவோ அந்த காரணத்தை சொல்லுங்கள். இரண்டாவதாக, இப்போ முடியலைன்னா அடுத்து எப்போ செக்ஸ் பண்ணுறதுல சாத்தியம் என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள். இது வந்து கணவர்களை பெருமளவுக்கு திருப்திப்படுத்தும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க சார். உங்கள் பேருங்க? கார்த்திக் சார். சொல்லுங்கள் கார்த்திக். சார் இப்போது எனக்கு ஏஜ் 20 ஆச்சுங்க சார். 20? ஆமாங்க சார். சொல்லுங்கள் கார்த்திக். இந்த காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் பசங்களோட சேர்ந்து இந்த தேவையில்லாத பழக்கமெல்லாம் பழகிங்க சார். கை பழக்கமெல்லாம் சுய இன்பம் பண்ணுறது ரைட்டு பண்ணிங்க சார். இப்போது டெய்லி தூங்கும்போது அந்த மாதிரி வந்துட்டு இருக்குங்க சார். தூக்கத்தில் விந்து வர்றது சொல்கிறீங்களா இல்லை சுய இன்பம் பண்ணுறது சொல்கிறீங்களா? சார் தூக்கத்தில் விந்து வந்துடுதுங்க சார். சரிங்க. பாடி ரொம்ப இழைச்சி போகுதுங்க சார். சரிங்க. இதுக்கு வந்து இந்த சித்த வைத்திய முறைப்படி நான் பார்த்தேங்க சார். சரி. ஒரு 60,000-70,000 பக்கத்தில் மாத்திரை சாப்பிட்டாங்க சார். 70 வாரமா? 70,000க்குங்க சார். 70,000க்கு பணத்துக்கு சாப்பிட்டேங்க சார். அவ்வளோ பணத்துக்கு எங்கே போனீங்க 20 வயசில்? சார் அம்மா அப்பா கொஞ்சம் கொடுத்தாங்க சார். சரிங்க சரிங்க, சொல்லுங்கள். அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேங்க சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு. சரி. இதுக்கு போய் டாக்டர் பார்த்தா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க சார், இங்கிலீஷ் மெடிசன் படி. ஆனால் பாடி ரொம்ப வீக் ஆகிட்டே வருதுங்க சார். அப்படியே டெய்லி பார்க்குறக்கே ரொம்ப டயர்டாகவே இருக்குங்க சார். டயர்டாகிறது வந்து உங்கள் மனநிலை தாங்க. அதாவது சுய இன்பத்தினால வீக் ஆயிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வீக்காகத்தான் செய்யும். சரிங்க சார். முதல்ல இதனால் எந்த விதமான தீங்கும் இல்லைன்னு ஓகேங்க சார் ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. சரிங்க சார். உலகம் முழுவதும் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எக்ஸப்ட் இந்த போலி மருத்துவர்களை தவிர உலகம் முழுவதும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டுக்கிட்டாங்க. ஓகேங்க சார். நீங்கள் இந்த போலி மருத்துவர்கள் சொல்கிறத நம்பி போனீங்கன்னா நீங்கள் 70,000 இல்லை, வாழ்க்கையவே இழந்தவங்க நிறைய இருக்காங்க, சொத்தெல்லாம் இழந்தவங்களாம் இருக்காங்க. சரிங்க சார். அந்த மாதிரி நீங்களும் அதில் ஒரு ஆள் மாட்டிகிட்டு இருக்கீங்க. முதல்ல உடல் இழைக்குதுன்றதெல்லாம் உங்கள் குற்ற உணர்வுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தவறாக நினச்சி தவறு பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா உங்கள் உடம்பு தானாகவே கவனம் வேறு எதுலேயும் போகாது, உடம்பு இழைக்கும், ஞாபக சக்தி இருக்காது, எல்லா பிரச்சனையும் அவங்க சொல்கிற எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வந்துடும். சூரியனுக்கு கீழே இருக்க எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் இது எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் பயந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசுகிற முறையே அப்படி தான் இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ஸான ஆண்மகனாகவே இல்லை. நீங்கள் தூக்கத்தில் விந்து வர்றதோ இல்லை சுய இன்பம் பண்ணுறதோ நார்மல். அப்படி ஒரு ஆண் பண்ணலைன்னா தான் அவர் மேலே சந்தேகப்படணும். அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருக்கிறது அப்சல்யூட்லி நார்மல். கவலைப்பட வேண்டாம்.